ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சீக்ரெட் சேவிங்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சீக்ரெட் சேவிங்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வந்து நான் அந்த சேவிங்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஓவராலாக இந்த இயருக்கு என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் மணி தான் வந்து இப்போ புதுசாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆர்டி. ஸோ ஜனவரி மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, டிசம்பர் 21 நாள் வந்து சேலஞ்ச் எடுத்து உண்டியல் சேவிங் தான் 0 சேலஞ்ச் எடுத்து அதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் வந்து நான் சேமித்து வச்சேன். ஸோ அந்த பைசாவை தான் நான் ரெக்கரிங் டெபாசிட்டை ஃப்ளெக்ஸி ஆர்டியாக வந்து யூனியன் பேங்க்கில் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் டேர்மாக வந்து போட்டிருக்கேன். 6 மாதம் தான் மினிமம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் வந்து எனக்கு 3 மாதம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக 3 மாதம் வந்து பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த 3 மாதத்தோட பைசாவை எடுத்து அப்படியே வந்து நான் கோல்டாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ பட் வந்து எனக்கு என்ன, அவங்கக்கிட்ட அந்த பிளான் இல்லாததுனால 6 மந்தில் நம்ம வந்து ஃப்ளெக்ஸி ஆர்டி தானே, நம்ம வந்து கையில் எப்போல்லாம் வந்து நம்ம காசு கிடைக்குதோ அதை வந்து சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு போய் மந்த்லி ஒன்ஸ் வந்து போடும்பொழுது இதுலேருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இதே வந்து நீங்கள் கோல்டு வந்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நான் ஒரு வீடியோலையும் வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர மற்ற நகையை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து காயின் வச்சதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காது வச்ச காயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கோல்டு லோனுக்கு வந்து அப்ளை ஆகும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் காயினாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு, யூஸ் பண்ணுற நகையை தவிர. ஸோ ஒரு 50 பவுன் எனக்கு போதும் அப்படின்னு நீங்களே வந்து லிமிட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. ஒரு 100 பவுன் போதும் அப்படின்னு லிமிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து சேமிக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் காயினாக வந்து சேமித்து வச்சுக்கோங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அது வந்து சேல் பண்ணவோ அப்படி இல்லைன்னா வந்து யாருக்குன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்குது. சரி, அடுத்தது என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப நாளாகவே வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். 5 ருபீஸ் காயின்ஸ் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். அது வந்து பழைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அப்புறமா வந்து 10 ரூபாய் காயின் வந்து இப்போ வந்து நான் வந்து சேமித்து வச்சுட்ருக்கேன். அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தீபாவளி ஃபண்டு வந்து நவம்பர் மந்த்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வந்து போன வருஷம் வந்து 1200 ரூபாய் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் 300 ரூபாய் கொடுத்து 1500 ரூபாய் வரைக்கும் நான் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒரு 1500 ரூபாய், இதில் ஒரு 1000 ரூபாய், இதுவே வந்து எனக்கு 2500 ரூபாய் வந்து சேமித்து வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மந்த் வந்து கோல்டு ஸ்கீம் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து 1000 எல்லாருமே வந்து பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் மினிமம் வந்து 1000 ருபீஸ் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு பெரிய கமிட்மெண்ட்குள்ளே இருக்கிறதுனால என்னால் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் வந்து சேமித்து வைக்க முடியும். அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ தான் வந்து சேமிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து பிரித்து சேமிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து பேக் டு பேக் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து பாருங்கள், இது நான் நவம்பர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து டிசம்பரில் வந்து 0 சேலஞ்சு, ஜனவரியில் வந்து ரெக்கரிங் டெபாசிட்டு, ஸோ ஃபெப்ரவரியில் வந்து நான் வந்து அந்த மாதிரி கோல்டு ஸ்கீம் வந்து போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு வந்து இந்த ஃபெப்ரவரி எண்டு இல்லைனா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ டிஜி கோல்டு வந்து நான் வந்து நல்ல ஸ்கீம் தான். இதில் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெக்கரிங் டெபாசிட்டில் வந்து நம்மளுக்கு கிரெடிட் தான் ஆகணும், டெபிட் வந்து எப்போவுமே வந்து ஆகக்கூடாது. அதான் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸையும் வந்து நம்ம சேமித்து வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தீபாவளி ஃபண்ட் வந்து நான் 1500 ரூபாய் கட்டுறேன்னா எனக்கு அதில் வந்து கோல்டு சில்வரு, அதுக்கப்புறமா 2 கிராம் கோல்டு, சில்வரு, ட்ராவல் பேகு, ஸ்வீட்ஸு, கிராக்கர்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு சில்வர் டப்பா அப்படின்ற வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து எனக்கு எதுலேயுமே வந்து லாஸ் ஆகாது. ஸோ ஃபெப்ரவரி மந்த் கோல்டு ஸ்கீமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1000 ருபீஸா அப்படின்றத பார்க்க. இப்போ வந்து எனக்கு அடுக்கு ஜிமிக்கி வந்து ஆசையாக இருக்குது, போடணும் போல். ஸோ அதை வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஆனால் 1000 ரூபாயில் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு 1/4 பவுன் கிட்ட தான் வந்து எடுக்க முடியும்.
1/4 பவுனே வந்து எடுக்க முடியாது, 1.5 கிராம் தான் வந்து எடுக்க முடியும்னு தோணுது. ஸோ அது 1000 ரூபாவா இல்லை 2000 ரூபாவான்னு நான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இதில் வந்து எனக்கு 500 ருபீஸ் வரைக்கும் சேமிக்கலாம். எப்போல்லாம் வந்து கையில் எல்லாருமே வந்து 100 ரூபான்றது எல்லாருக்குமே வந்து சேமிக்க முடிகிற காசு தான். ஸோ அதனால் இதை வந்து கோல்டு டிஜி கோல்டை வந்து சேமிச்சு வைங்க, சரிங்களா? ஓகே, இப்போது இதுதான் வந்து எனக்கு ஜனவரி வந்து சீக்ரெட் சேவிங்ஸ் எல்லாமே வந்து நான் பண்ண போகிறதும் வந்து உங்கள் கூட வந்து ரிவீல் பண்ணிட்டேன். தயவுசெய்து நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே வந்து போய் சேரும் இந்த சேவிங்ஸு. ஸோ எல்லாருமே வந்து தெரிஞ்சு சேவ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னோட ஆசை. ஸோ சேவிங்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். கான்ஃபிடென்ட் இருக்கும்பொழுது நம்ம வந்து தைரியமாக ஒரு செயலை வந்து செய்ய முடியும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு எதிர்பார்க்காம நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அன்னன்னைக்கு வரதை ஜாலியாக வந்து செலவு பண்ணிட்டு எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கையில் சேவிங்ஸே வந்து இருக்காது. ஸோ சேவிங்ஸ் இருந்தால் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து சேவிங்ஸ் எப்போவுமே வந்து வச்சுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.